வணக்கம் மக்களே! நான் திருச்செந்தூர் போயிருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ எப்படி எந்த ரூட்ல போலாம்? நீங்க என்னன்னைக்கு போலாம்? அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பங்குனி 1ல திருச்செந்தூர் போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம் இருந்தது. தாண்டி எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நெறைய பேருக்கு எப்படி புக் பண்ணணும் அப்படின்றது தெரியும். பட் ஆனா என்னென்ன டைமிங்க்கு பஸ் இருக்கு, எப்போ போணும் அப்படின்றத பத்தி நான் டீட்டெயில் சொல்றேன். ஸோ நீங்க சண்டே போனீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேல போங்க. மண்டே மார்னிங் வீட்டுக்கு வர மாரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். பட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் நார்மல் டேஸில் ஒரு 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பட் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நேற்று சாமி பார்க்கும்போது பங்குனி 1 அப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை விட இது பயங்கர சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் கடல் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிலாம் இறங்கி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பஸ் டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு பஸ் நம்பர் போட்டிருப்பேன். எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் பாலக்காட்டு வழியாக குருவாயூர் வழியாக உங்களுக்கு 2 பஸ்ஸஸ் வரும். ஸோ பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 9 o'clock வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. பட் ஆனால் எங்களுக்கு கோயம்புத்தூரில் ரீச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 10:30 10:45க்கு மேலே தான் நாங்கள் சிங்காநல்லூர்லேயே இருந்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே போய் அக்காமடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரூம் எடுத்துருங்க பெட்டர். ஆக்சுவலாக நான் இங்கே தான் இருந்திருந்தேன். ஸோ கோயில் வாசல் கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தோம். ஸோ அக்காமடேஷன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1200 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த காஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா 3 பஸ் இருக்குது. தாண்டி ட்ரெயின் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மணியாச்சிலேருந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசியே இருக்குது. இல்லை A1 அந்த மாதிரி ட்ராவல்ஸ் புக் பண்ணிக்கிறதுனாலும் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தரிசனம் போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சண்டேஸ் போகிறத தாண்டி மற்ற நாளில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா தரிசனம் பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு 5 to 6 ஹவர்ஸ் பயங்கரமாக எடுத்துருச்சு. ஸோ நீங்கள் சேவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸில் போங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் 3, 4, 6 பஸ்ஸஸ் இருக்கும். எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் ஜேர்னி ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போகிற பஸ். ஓகேங்களா? அந்த எஸ்சிடிசினால நார்மல் பஸ்ஸு. நீங்கள் நார்மல் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக பார்த்துட்டு போயிடலாம். நாங்கள் 2:30 3 o'clock கிட்ட வெளியே வந்தோம். ஆக்சுவலி நேற்று சாமி பார்த்துட்டு 9:30க்கு நிற்க போயிட்டு. ஸோ நீங்கள் ஆனால் எங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock அப்புறம் போகிறவங்களாம் ஈஸியாக ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டு வந்துட்ட மாதிரி இருந்தாங்க. ஏன்னா மண்டே அப்படின்னும் போது ஓரளவு கூட்டம் எல்லாமே கிளம்பிடும். ஸோ நேற்று பங்குனி 1ன்றதால இன்கேஸ் இன்னுமே கூட்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெயின் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சூஸ் பண்ணால் எஸ்சிடிசியில் பாலக்காடு வழியாக ஒரு பஸ் வரும். நீங்கள் குருவாயூர் பஸ்ஸில் போயிட்டு எங்களுக்கு என்னென்னா 9 o'clock நீங்கள் புக் பண்ணும் போதே டிஎன்எஸ்டிசி அந்த ஆப்பில் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருப்பாங்க, எந்த வழியாக போகுது, எங்கெங்கே இருக்கும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் டைமிங் பார்த்தோம். பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே பஸ் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா 9:25 9:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் பீக்கில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சிங்கானூர் போகிறதுக்கே தாண்டறதுக்கே 10:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 7:45 8:15 அந்த டைமில் ரீச் ஆனதுனால காலையில் சாமி பார்த்துட்டு போனவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போனால் நல்லா பிளான் பண்ணி நம்ம நார்மலாக பஸ்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிசி 608 நினைக்கிறேன். அந்த பஸ் எஸ்சிடிசியில் இருக்கும். அண்ட் தென் இதே நம்பரில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கும். எல்லோ கலர் பஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக காந்திபுரம்லேருந்தே போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சிங்கானூர் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ காந்திபுரம்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் காந்திபுரம் போய்க்கலாம். நாங்கள் எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையிலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி மாறி இங்கே வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் எஸ்சிடிசி அப்படின்னா உங்களுக்கு மாட்டுத்தாவணிலேயே நீங்கள் ஏறி இல்லைனா ஆரப்பாளையம் போகணும். நீங்கள் எஸ்சிடிசி வேண்டாம் இல்லை எஸ்சிடிசி ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 பஸ்ஸஸ் பயங்கர ஃபுல்லு காந்திபுரம்க்கு. ஸோ சிங்காநல்லூர் வந்தோம். 2 ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர்லேருந்து காந்திபுரம்க்கு டவுன் வண்டி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஏறி அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா மாட்டுத்தாவணினா எஸ்சிடிசி கிடைக்கும். ஆரப்பாளையம்னா நார்மல் கோயம்புத்தூர் பஸ்ஸஸே கிடைக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ரூட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குது. இல்லை எஸ்சிடிசி இருக்கும். உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நமக்கு போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் திருச்செந்தூர் நார்மல் பஸ்ஸு. நீங்கள் அதில் போகிறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? நான் ஏன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா இன்கேஸ் எங்களுக்கு தேடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஆக்சுவலாக புக் பண்ணும்போது இங்கே கிடைக்குமா, ஸோ கம்ஃபர்டபுளாக சீட் இருக்குமா, இது இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் திருச்செந்தூர் போகணுன்னா கண்டிப்பாக அந்த பஸ் ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாலக்காடு வழியாக வர பஸ்ஸுமே ரொம்ப ஸ்பீடாக போடும். இன்கேஸ் குருவாயூர்லேருந்து அந்த பஸ் எஸ்சிடிசி அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க தான். பட் ஆனால் நீங்கள் நார்மலாக போகிறதா தான் ட்ரெயினில் கூட போய்க்கலாம். பெட்டர் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.
நன்றி, டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.